Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் சாப்பாடு ஒரு வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேளை காலைல டிஃபனை பண்ணுவாங்க, அப்புறம் மதியானம் சாப்பாடு போடுவாங்க, ராத்திரி வீட்டில் ஏதோ முறுக்கு இருக்கும் அது சாப்பிடுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை. தெருவை இறங்கினீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக கண்ணில் தட்டுப்படுறது ஒரு ஹோட்டல்ஸ். நம்ம குழந்தை பிறந்தோடனே சக்கரை தண்ணியை தான் வாயில் ஊற்றுவோம். ஒரு டீனேஜில் ஒரு குழந்தை குண்டாக இருக்குன்னா அந்த குழந்தையோட தவறு கிடையவே கிடையாது. பெற்றோர்களோட பெரிய தவறு. வெளிநாட்டில் சர்க்கரையை தனியாக கொடுக்கறதே கிடையாது. ஹார்லிக்ஸில் என்ன இருக்குது? ஒயிட் சுகர். பூஸ்டில் என்ன இருக்குது? ஒயிட் சுகர். உலகத்தில் ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? நம்ம குழந்தைய நம்ம எதுவுமே சாப்பிடாதேன்னு சொல்கிறது தான். என் குழந்தைக்கு அது பிடிக்கும். ஒரு அம்மா என்னெல்லாம் செஞ்சு தருவாங்க, ஆனால் அந்த அம்மா சாப்பிடாதேங்கணும். அந்த அம்மாவுக்கு இது ஒரு கொடூரமான தண்டனையாக இருக்கும். அதுவும் கலர் சாக்லேட் சாயம் போட்டு. நிறைய குழந்தைங்களுக்கு ADHDலாம் எப்படி வருது தெரியுமா? அந்த சாயம் போட்ட சாக்லேட்டில் தான் வருது. மூளையில் சாயம் படிக்குது. அது நான் பயாலஜிக்கலாக சொல்லலை. நீங்கள் சாயம் போடுற சாப்பாடை நீங்கள் வாங்கி கொடுத்து உங்கள் குழந்தைக்கு மனநிலை சரியில்லாமல் போனால் நீங்கள் தான் போட்டு. என் குழந்தை ரொம்ப விஷமம் செய்யுது, பதட்டம் இருக்குது, எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறான். இது எல்லாத்துக்கும் பெற்றோர்கள் தான். இந்த குழந்தைய, அவ்வளோ பாசமான குழந்தைய இந்த பெற்றோர்கள் தெரியாமல் கையாண்டு என்றைக்கோ ஒரு நாள் கோயில்பட்டி போய் அன்றைக்கி சேவை சாப்பிட்றதோ, என்றைக்கோ ஒரு நாள் போய் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றதோ பிரச்சனை கிடையாது. டெய்லி திருநெல்வேலி அல்வா இப்போ வீட்டுக்கு கொண்டு வராங்க. அப்புறம் கருப்பட்டி அப்படி ஆரம்பிச்சோன்னா கருப்பட்டி ஸ்வீட். அண்டர் வெயிட்னா உடனே டாக்டர்கிட்ட போய் என் பையன் குண்டாக மருந்து கொடுங்கங்கிறீங்க. ஓவர் வெயிட்டே அந்தமாரி கவனமாக பாருங்கள். 1 கிலோ கூட போனாலும் கொண்டு வாங்க கீழே. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். உணவும் உணர்வும் அப்படின்ற தொடரில் இன்னைக்கு நம்மள்கிட்ட பேசுறதுக்கு அணைஞ்சிருக்காங்க உணவு உணர்வு நிபுணர் திருமதி கிருத்திகா தரன் அவர்கள். அவங்களை வரவேற்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நக்கீரன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தங்களுக்கு உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய டாபிக் ரொம்ப மிக முக்கியமான டாபிக்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, டீனேஜ் பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட டயட் பற்றி பேசலான்னு சொல்லிட்டு தான். அவங்க டயட் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த டீனேஜ் பசங்க சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்பது உடல் பருமன் பிரச்சனை, அந்த ஒபிசிட்டி. அவங்களுக்கு எதுக்காக இந்த மாதிரி ஒபிசிட்டி பிரச்சனை இப்போவே அவங்க சந்திக்கிறது காரணம் என்னன்னு பார்க்குறீங்க? நம்ம உணவு புரட்சி நடந்தது கூட இங்கே பிரச்சனை கிடையாது. அந்த உணவு பொருளாதாரம், உணவு சார்ந்த பொருளாதாரம் அப்படிங்கும்பொழுது பொதுவாக பெரிய கம்பெனிகள், கார்ப்பரேட்னு சொல்கிறது கூட கல்ச்சர். ஏன்னா இன்றைக்கி கார்ப்பரேட் அப்படிங்கிறத நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஷேர் மார்க்கெட்டில் நம்மளும் கார்ப்பரேட்டோட முதலாளிகள் தான். இன்றைக்கி என்கிட்ட டாட்டா மோட்டார் ஷேர் இருந்தால் நான் டாட்டா மோட்டார் முதலாளி தான். இதுமாரி நானும் நிறைய நிறுவனத்துக்கு முதலாளியாக இருக்கேன். அதனால் நான் கார்ப்பரேட்டுன்னு ஈஸியாக சொல்ல முடியாது. அதே சமயம் இந்த பெரும் முதலாளித்துவம் அப்படின்னு வருது இல்லையா, அப்போ என்ன ஆகுதுங்கிறப்போ உணவுத்துறையில் ஒரு பெரிய மாற்றம் வருது. உணவு வியாபாரமாக்கப்படுது. முன்னாடி விளைச்சல் உணவு அப்படின்னா அன்னம் புண்ணியம், அன்னதானம் செய்யணும் அப்படின்லாம் ஒரு இருந்தது. அதாவது தீபாவளிக்கு தான் இட்லி சுடுவாங்க. அப்புறம் சாதம் அப்படின்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி அரிசி சோறு அப்படிம்பாங்க. பாட்டுக்கு என்ன நித்த நெல் சோறு, நெய் மணக்கம் கத்திரிக்காய். ஏன்னா நித்தம் நெல் சோறுங்கிறது ஒரு அபூர்வம். அது ஒரு அதை டெய்லி நெல்லுச்சோறு கிடைக்கிறனால தான் அது பாடலாக மாறுது. இன்றைக்கி போய் நித்தம் நெல்லுச்சோறும் பாட முடியாது. ஏன் நித்தம் பர்கர்னு கூட பாட முடியாது. இன்றைக்கி அந்த அளவுக்கு நித்தம் கூர்மெட்டட் ஃபுட் அப்படிங்கிற மாதிரி தான் பாட முடியும். அவைலபிலிட்டி. முன்னெல்லாம் சாப்பாடு ஒரு வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேளை காலைல டிஃபனை பண்ணுவாங்க, அப்புறம் மதியானம் சாப்பாடு போடுவாங்க, ராத்திரி வீட்டில் ஏதோ முறுக்கு இருக்கும் அது சாப்பிடுவோம். இன்றைக்கி அப்படி இல்லை. தெருவை இறங்கினீங்கன்னா இன்றைக்கி அதிகமாக கண்ணில் தட்டுப்படுறது ஒரு ஹோட்டல்ஸ். இன்னொன்று ஒரு நாளைக்கு ஒருத்தரோட கண்ணில் 30,000 தடவை விதவிதமாக உணவு சம்மந்தமாக ஏதோ ஒரு காட்சியை பார்க்குறோமா, நேர்லேயோ விளம்பரங்கள்லையோ சாப்பாடு சம்மந்தமாக 30,000 காட்சிகள் கண்ணில் படுதான். இதை மீறி தான் நீங்கள் டயட்லாம் இருக்கணும். அதில் 30,000ல் எத்தனை நல்ல உணவு மட்டும் இருக்குன்னா இருக்கவே இருக்காது. ஒரு 4-5 தவிர்த்து மிச்சம் எதுவுமே இருக்காது. வீட்டில் கத்திரிக்காய் தோட்டம் இது எல்லாமே உணவு சம்மந்தப்பட்டது. யாரோ ஒருத்தர் சாப்பிட்றது இந்த மாதிரி. அப்படி இருக்கும்பொழுது ஒன்று சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை வந்தது. வெள்ளை சர்க்கரைங்கிறது இன்றைக்கி
அதில் முக்கியமாக இது குழந்தைங்களுக்கு நான் என்னோடய செஷனில் வந்து நான் சொல்லுவேன். கரும்புலேருந்து ஜூஸ் எடுப்பாங்க. ஜூஸை பிழிஞ்சி அதை காய்ச்சி அதில் வந்து சுண்ணாம்பு சேர்ப்பாங்க. சுண்ணாம்பு சேர்த்துட்டு அந்த இது படியும் அதை காய்ச்சி வெல்லமாக மாற்றுவாங்க. இது நடக்கும். ப்ரௌன் கலரில் இருக்கும். இங்கே சுகர் ஃபேக்ட்ரியில் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களும் கால்சியமாக மாற்றுவாங்க. அடுத்து கார்பன் டை ஆக்சைடு அதில் சேர்ப்பாங்க. அப்போ பாஸ்போரிக் ஆசிட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்போரிக் ஆசிடுங்கிறது சுத்தம். அடுத்து இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கிறிஸ்டலாக மாற்றுறதுக்கு சில விஷயங்கள் அவங்க சேர்க்குறாங்க. அதோட ரொம்ப என்ன அப்படின்னா ப்ளீச்சிங் அண்ட் ஒயிட்டனிங் அங்கே நடக்குது. பாத்ரூம் தான் ப்ளீச்சிங் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வெள்ளத்தை ப்ளீச் பண்ணி தான் சர்க்கரைன்னு சாப்பிட்டுருக்கோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சும்மா வெள்ளையாகும். மைதாவும் அப்படி தான் வெள்ளையாகுது. சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 இதுதான் வந்து சுகரை ப்ளீச் பண்ண யூஸ் ஆகுது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில இதில் அனிமல் போன் எடுப்பாங்க. அனிமல் போன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதில் வந்து ஆகும். இதில் வந்து கால்சியம் ஹைட்ராக்சைடு, பாஸ்போரிக் ஆசிடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சில போனில் இருக்கிற சில விஷயங்கள், அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க சேர்க்கும்பொழுது இதில் பிரெயின் எஃபெக்ட் வருது. டோப்பமின் ரிலீஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ப்ளட் சுகரை ரைஸ் பண்ணுது. மூட் ஸ்விங் வருது. ஆங்ஸைட்டி வருது. ஹார்ட், லிவர் இதெல்லாம் இம்பேக்ட் ஆகுது ஒயிட் சுகர்னால. அதாவது அளவுக்கு அதிகமாக ஒயிட் சுகர் எடுத்தவங்க அப்படின்னா இந்த மாதிரி இம்பேக்ட்ஸ் அதிகமாக. நம்ம குழந்தை பிறந்தோடனே சக்கரை தண்ணியை தான் வாயில் ஊற்றுறோம். ஒரு டீனேஜில் ஒரு குழந்தை குண்டாக இருக்குன்னா அந்த குழந்தையோட தவறு கிடையவே கிடையாது. பெற்றோர்களோட பெரிய தவறு. வெளிநாட்டில் சர்க்கரையை தனியாக கொடுக்கறதே கிடையாது. ஹார்லிக்ஸில் என்ன இருக்குது? ஒயிட் சுகர் இருக்குது. பூஸ்டில் என்ன இருக்குது? ஒயிட் சுகர் இருக்குது. இந்த குழந்தையோட கதைக்கு வரேன். இந்த குழந்தை வந்து லிவர் ஸ்டேஜ் 1 வந்துடுச்சு. ஓகே, என்ன வயசுமா? கிட்டத்தட்ட ஒரு 16 வயசு இருக்கும். அந்த குழந்தைக்கு கிடச்சில நான் பிளட் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. நிறைய குழந்தைங்க வராங்க, விதவிதமாக வராங்க. ஆட்டோமியூனில் வராங்க, நிறையா வராங்க. இந்த குழந்தைய நான் டயட் இருக்க சொல்கிறதே ஒரு பெரிய எனக்கு டஃப்பாக இருந்தது. உலகத்தில் ரொம்ப கொடுமை என்ன தெரியுமா? நம்ம குழந்தைய நம்ம வந்து எதுவுமே சாப்பிடாதேன்னு சொல்கிறது தான். குழந்தைய வந்து சாப்பாடு ஊட்டி வளர்க்குற கல்ச்சர் நம்மளுது. எப்போ பாரு என் குழந்தை சாப்பிட மாட்டேங்கிறான், அது நல்லா இப்படி இருக்கும், என் குழந்தைக்கு இன்னும் ஊட்டுவாங்க. அப்படி ஒரு கல்ச்சரில் நம்ம வளர்ந்துட்டோம். அந்த குழந்தை ஆசையாக எதாவது கேட்டால் செஞ்சு கொடுப்போம். என் குழந்தைக்கு அது பிடிக்கும். ஒரு அம்மா என்னெல்லாம் செஞ்சு தருவாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து சாப்பிடாதேங்கணும். அந்த அம்மாவுக்கு வந்து இது ஒரு கொடூரமான தண்டனையாக இருக்கும். ஒரு குழந்தைய சாப்பிடாமல் பார்த்துக்கிறதுங்கிறது நம்மளுக்கு அவ்வளோ வலி. அந்த வலியை நீக்கிறதுக்கு பிறப்பையே எந்த ஒரு சர்க்கரை பொருளையும் கொடுக்காமல் இருக்க தான் பெஸ்ட்டு. வெள்ளை சர்க்கரை பிஸ்கெட்டை கொடுப்பாங்க. என் குழந்தை ஆரோக்கியமாக டெய்லி பிஸ்கெட் சாப்பிடுது. இப்போ கூட சொல்கிறாங்க பசிக்குது குழந்தைங்களுக்கு, மதிய உணவுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பிஸ்கெட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு எங்கள் டீம் அட் கனெக்டில் சொல்கிறப்ப நான் தான் சொன்னேன், பிஸ்கெட் கொடுக்காதீங்க. இல்லை மேம், அதாவது குழந்தைகளை வந்து நம்ம ப்ளேம் பண்ணவே முடியாது இந்த இதில். இப்போ வந்து முன்னாடிலாம் நம்ம பிஸ்கட் வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் வந்து அவங்களா தானாக முன் வந்து பிஸ்கட் சாப்பிடு, அதிகமாக சாப்பிடுன்னு சொல்கிற மனநிலை வந்து பேரண்ட்ஸ்க்கு எப்படி வந்தது? அவங்களால சமைக்க முடியலையா, சோஷியலைஸ் ஆக முடியலையா பேரண்ட்ஸால்? வேலைக்கு அதிகமாக 2 பேர் போயிட்டுருக்காங்க, அதனால் இப்போ பிஸ்கட் சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு அதுவே பழக்கமாக பேரண்ட்ஸ் மாற்றிட்டாங்களா? அந்த பேரண்ட்ஸோட மனநிலைக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன்னா அந்த மனநிலை தான் குழந்தை வந்து இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாக்குது. அது நான் சொல்கிறேன். 1970களுக்கு அப்புறம் தான் இந்த நூடுல்ஸு, பிஸ்கெட்டு, பேக்கரி ஐட்டமு, சர்க்கரை ஆலைகள் அதிகமாகுது, நவீன பொருளாதாரத்துவம் வருது. அப்போ தான் நம்மளுக்கு டிசீஸ்லாமும் உள்ள வருது. அதனால் அப்போ வந்து லைஃப் ஸ்பேன் நிறையா இருந்ததுன்னா கிடையாது. அப்போ ட்ரீட்மெண்ட் கிடையாது, ஆனால் லைஃப் ஸ்பேன் இல்லை. ஆனால் இப்போ ட்ரீட்மெண்ட் இருக்குது, ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு எடுத்துட்டோம். குழந்தைங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு எடுத்துட்டோம். ஸோ நீங்கள் பிஸ்கெட் சாப்பிடாதேங்கிறதுக்கு காரணம் நம்மளோட சோஷியல் மென்டாலிட்டியே. வீட்டுக்கு போனால் பிஸ்கெட் வாங்கிட்டு போகிறது. இத்தனை நாள் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? நானே பிஸ்கெட் வாங்கிட்டு தானே போயிட்டு இருந்தேன். யார் வீட்டுக்காக போனீங்கன்னா என்ன பண்ணுவோம்? ஒரியோ பாக்கெட் ஒன்று கொடுங்க. வாசலில் பேக்கரியில் நின்று வெறுங்கையோடு போகக்கூடாது, பிஸ்கெட் வாங்கிட்டு போவோம். வீட்டில் குழந்தைங்க இருக்கும், குழந்தைங்க இருந்தாலே பிஸ்கெட் வாங்கிட்டு போவோம். அமெரிக்காவிலேருந்து வாங்கிட்டு வந்தால் என்ன வாங்கிட்டு வராங்க? சாக்லேட். அதுவும் கலர் சாக்லேட் சாயம் போட்டு. நிறைய குழந்தைங்களுக்கு ADHDலாம் எப்படி வருது தெரியுமா? அந்த சாயம் போட்ட சாக்லேட்டில் தான் வருது. மூளையில் சாயம் படியுது. அது வந்து நான் பயாலஜிக்கலாக சொல்லலை, பயமுறுத்தத்துக்குன்னே நான் சொல்கிறேன். நிஜமாகவே நீங்கள் சாயம் போடுற சாப்பாடை நீங்கள் வாங்கி கொடுத்து உங்கள் குழந்தைக்கு மனநிலை சரியில்லாமல் போனால் நீங்கள் தான் பொறுப்பு. என் குழந்தை ரொம்ப விஷமம் செய்யுது, பதட்டம் இருக்குது, எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறான், இது எல்லாத்துக்கும் பெற்றோர்கள் தான் பொறுப்பு.
இந்த குழந்தைய அவ்வளோ பாசமான குழந்தைய இந்த பெற்றோர்கள் தெரியாமல் கையாண்டிருக்காங்க. வேணும்னு எந்த பெற்றோரும் தவறு செய்யும் அவேர்னஸ் இல்லை அவங்களுக்கு, யாருக்குமே இல்லைங்க. இன்றைக்கி இந்த காலத்தில் முக்கால்வாசி பெற்றோர்களுக்கு அவேர்னஸ் இல்லை. ஏன்னா பெற்றோர்களே தான் கண்ணாமண்ணா ஹோட்டலில் சாப்பிட்டுட்ருக்காங்களே. நான் வீட்டில் சமைக்கணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. வீட்டு வேலைங்கிறது இன்றைக்கி பெண்களுக்கு மட்டுமா உரித்தானது தான் இங்கே பிரச்சனை. வீட்டில் ஆண் பெண் அப்படின்னு இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறா, ஒரு எழுத்தாளர் எழுதுறாரு, பொம்பளைங்கள்லாம் வீட்டில் மாவு அரைக்கிறது இல்லை, பேக்கெட்டில் மாவு போடுறாங்க. அதாவது பொம்பளைங்க தான் மாவு அரைக்கணும் அப்படின்லாம் இல்லை, ஒரு ஆணும் மாவு அரைக்கணும். அவங்க என்ன பண்ண முடியும்? 24 மணி நேரமும் சமைச்சிட்டுலாம் இருக்க முடியாது. காலைல டிஃபன் பண்ணணும், காஃபி போடணும், டிஃபன் பண்ணணும், அப்புறம் 11 மணிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க கொடுக்கணும், 12 மணிக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணணும், லஞ்சுக்கு எடுத்தால் 1 மணி நேரம், காலைல டிஃபனுக்குள்ளே போனால் 1.5 மணி நேரம், காஃபி அடுப்புலேருந்து வெளில வரத்துக்கே 3/4 மணி நேரம், இதெல்லாம் துடைக்கணும், அப்புறம் சாயங்காலம் ஏதாவது காஃபி போட போனால் அதில் ஒரு 3/4 மணி நேரம், நைட்டு டிஃபன் சிம்பிளாக சொல்கிறேன் 1 மணி நேரம். இதை தாண்டி நாள் ஃபுல்லாக கிச்சனில் இருக்கவங்களாம் இருக்காங்க. இவ்வளோ ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் ஒருத்தவங்களை கிச்சனில் வச்சுருக்கோம். அப்போ இன்றைக்கி என்னால் முடியல, டெய்லியாக சுண்டல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, பிஸ்கெட் தான் கொடுப்பாங்க. மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு கெட்ட அளவு ஃபுட்டு வந்ததோ அந்த அளவுக்கு நல்ல அளவு ஃபுட்டு கொடுக்கல, நல்லதை நம்ம விற்க ஆரம்பிக்கலை. நான் என்ன சொல்வேன்னா, பெண் தொழில் முனைவோர்களுக்கெல்லாம் என்ன சொல்வேன்னா, உங்கள் குழந்தைக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் விற்பனை செஞ்சாலே இன்றைக்கி நல்லது. அப்புறம் பொரித்த உணவுகள், டெய்லி பஜ்ஜியை சாப்பிட்றது, அதை சாப்பிட்றது, இது சாப்பிட்றது. எனக்கு தெரிஞ்சு என்னோடய சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா டெய்லியே பஜ்ஜிலாம் போடுவாங்க, குழந்தைங்களுக்கு பிடிக்கணும். அப்போ நம்ம குண்டாகாமல் என்ன ஆகும்? இது எப்போ பேரண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணுறாங்க உண்மையிலேயே வந்து குழந்தைங்களுக்கு குண்டாகிறது ரொம்ப ஆபத்தானது, அவங்களுக்கு டயட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பேரண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணுறாங்க? டாக்டர் சொல்கிறப்ப தான். ஊரில் தெருவில் இருக்கவங்களும் சொல்லுவான் பையன், அப்புறம் பையனுக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. ஓகே, நான் குண்டா இருக்கேன், என்ன தப்பாக பேசுகிறேன், குண்டு, புட்டு, டுப்பு, என்னென்னமோ ஸ்கூலில் பேர் வைப்பாங்க. அப்போ தான் அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு அழப்போ பேரண்ட்ஸ் ரியலைஸ் பண்ணுறாங்க. இல்லாட்டி சமாதானப்படுத்திடுவாங்க, கொழுன்னு இருக்கான் பார்த்தியா, அழகாக இருக்கா. நம்ம ஊர்லேயே வந்து கொழு இருந்தால் அழகு, ஒல்லியாக இருந்தால் வியாதி, திடீர்னு இடைச்சி போய் நின்னோன்னா உனக்கு சக்கரை வியாதி வந்துடுச்சா, இந்த மாதிரி. இந்த குழந்தைக்கும் அப்படி தான். ஸ்கூலில் பயங்கர கிண்டல், தாழ்வு மனப்பான்மை, அதை இன்னும் உணவில் வந்து அதிகப்படுத்தலாம், ஸ்ட்ரெஸ்ஸு. அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைகிட்ட வந்து ஃபஸ்ட்டு தன்னம்பிக்கை நான் வந்து கொடுக்க வேண்டியிருந்தது. இட்ஸ் நார்மல், பாடி ஷேமிங் பண்ணுறவங்க தான் தப்பு, நீ தப்பு கிடையாது, முதல்ல இது உன் தப்பே கிடையாது, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உணவு பழக்க வழக்கம் தப்புக்கு நீ பலியாயிட்ட. இந்த சொசைட்டிக்கு மாறினத்துக்கு அவன் 1970 அவன் முதலாளித்துவம் வந்ததுக்கு அந்த குழந்தைக்கு என்ன சம்மந்தம்? அந்த குழந்தை பலியாயிடுச்சு. சர்க்கரையை வெள்ளையாக்கினதுக்கு அந்த குழந்தை பலியாயிருக்கு, ரீஃபைண்ட் ஆயிலை கொண்டு வந்ததுக்கு பலியாயிருக்கு, பிஸ்கெட் கல்ச்சர் கொண்டு வந்ததுக்கு இந்த மாதிரியாயிருக்கு, 2 நிமிஷத்தில் நம்ம நூல் சாப்பிட்லாங்கிறதுக்கு அந்த குழந்தை பலியாயிருக்கு, வீட்டில் யாரும் வேலையை பகிர்ந்துக்கிறது இல்லை அப்படிங்கிறதுல அந்த குழந்தை பலியாயிருக்கு. இதில் வந்து பார்க்கும்போது மேம், ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம், இன்னொரு பக்கம் வந்து குழந்தைங்க அதிகமாக நேரம் வந்து ஸ்கூல்ஸில் செலவிடுறாங்க இல்லையா. ஸ்கூல்ஸில் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து இருக்கும், யூஸ்வலாக வந்து ஒரு பீரியட் வச்சுருப்பாங்க, விளையாட விடுவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் இப்போ இருக்க குழந்தைகள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை கம்மியாக பண்ணுற மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லாமே அவங்களோட உலகம் வந்து ஃபுல்லாக மொபைல் ஃபோன் ஆயிடுச்சு, மொபைல் ஃபோனில் தான் ஃபுல்லாக இருக்காங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மனநிலைக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் அவங்க நிறையா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, உடல் பருமனால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், அதையும் தாண்டி டயட்டில் இருக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு அவங்க பெரிய சிக்கலாக தான் பார்க்கணும் இல்லையா? பயங்கர சிக்கல் தான். நான் டீன் டயட்டு, கிட்ஸ் டயட் மாதிரி ஒரு சிக்கலான விஷயத்தில் டயட்டில் நான் எங்கேயுமே பார்க்குறதில்ல. பெரியவங்களே குழந்தையாயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய போஸ்ட்டில் இருக்காரு, ஒரு அமைச்சர் ரீதியில் இருக்கிறவரெல்லாம் வருவாங்கன்ட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காஃபி கூட குடிக்கக்கூடாதான் மேடம், சர்க்கரை போட்டு கொஞ்சோண்டு நான் ஒரே ஒரு 1/2 டம்ளர் காஃபி குடிச்சிக்கிறேன். அவங்க அந்த போஸ்ட்டுக்கு வரணுன்னா அவங்களுக்கு அவ்வளோ மன உறுதி இருக்கும், என்ன பேசணும், என்ன வார்த்தை பேசணும், என்ன வார்த்தை பேசக்கூடாது, அவ்வளோ கிளியராக அவ்வளோ மன உறுதி இருந்தால் தான் அந்த அளவுக்கு உயரத்தை நீங்கள் எட்ட முடியும். அவங்க எங்கிட்ட வரப்போ ஒரு குழந்தை மாதிரி ஆகிடுவாங்க. மேடம் காஃபி குடிச்சிக்கிறேன் மேடம், சர்க்கரை போட்டு கொஞ்சமாக காஃபி குடிக்கிறேன் மேடம், அந்த காஃபியோடு சேர்த்து நீங்கள் டயட் கொடுக்கக்கூடாதா அப்படின்னு இருக்கும்போது குழந்தைய எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? பெரியவங்களே உணவு விஷயத்தில் குழந்தையாக தான் இருக்காங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மா கையால் இந்த குழம்பு வச்சு நல்லாயிருக்கும், கொஞ்சம் சாதமும் குழம்பும் நான் சாப்பிட்டுமா அப்படிம்பாங்க. சார் உடம்பு இலைக்கு வந்திருக்கீங்க சார், ஒரு 150 நாள் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும் சார். இல்லை இன்றைக்கி ஒரு நாள் நான் சாப்பிட்டுக்கிறேன். இப்படி பெரியவங்களே அந்த மன உறுதியை இருக்கும்போது இந்த குழந்தைய வந்து ஒரு 100 நாளைக்கு நான் வந்து நீ கோதுமை சாப்பிடாத, சர்க்கரை சாப்பிடாத, அரிசியை கம்மி பண்ணு, இவ்வளோ சொல்லி ஆகணும்.
பொரிச்சதை சாப்பிடாத, எல்லாமே அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த குழந்தைக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இருக்காது. நான் என்ன கொடுப்பேன், பட்டாணி சாப்பிட்லாமே, கொண்டக்கடலை சாப்பிட்லாமே, பாதாம் சாப்பிட்லாமே, 2 நாள் அழுத்துரும். மிச்சம் எல்லாம் குர்குரே, சிப்ஸு, அது இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிராண்டு. நான் இந்த முறுக்கு பண்ணுறேன், நீ இந்த சிப்ஸு பண்ணுறேன், அந்த சிப்ஸு, இதுன்னு பேக்கெட்டாக டெய்லி ஒரு பிராண்டு வருது. பலகாரம்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த அல்வா பண்ணாங்க, இந்த காலத்தில் இந்த அல்வா பண்ணாங்க, இங்கே கோவா பண்ணாங்க, அதுன்னு அது டப்பாவை வீட்டுக்குள்ளேயே அனுப்புகிறாங்க. ஸோ என்றைக்கோ ஒரு நாள் கோயில்பட்டி போய் அன்றைக்கி சேவை சாப்பிட்றதோ, என்றைக்கோ ஒரு நாள் போய் திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றதோ பிரச்சனை கிடையாது. டெய்லி திருநெல்வேலி அல்வா இப்போ வீட்டுக்கு கொண்டு வராங்க. அப்புறம் கருப்பட்டி அப்படி ஆரம்பிச்சோன்னா கருப்பட்டி ஸ்வீட்டு ரொம்ப பரவலாயிடுச்சு. இதெல்லாம் டெய்லி சாப்பிட்றான்னு நினச்சிக்கிறாங்க. அப்புறம் சிறுதானியத்தில் பயங்கர கார்பு, அதையும் டெய்லி சாப்பிட்லான்னு நினச்சிக்கிறாங்க. ஆரோக்கியம் நினச்சிட்டு நிறையா தப்பாக சாப்பிட்றாங்க. இந்த குழந்தைக்கு ஆரோக்கியம் நினச்சி நிறையா ஜூஸ் கொடுத்துருக்காங்க. நிறையா இந்த உற்சாக ட்ரிங்க் அப்படின்னு இந்த காலையில் கொடுக்கறது, ஜூஸ் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த குழந்தையோட லிவரை பாதிச்சு. ஸோ இந்த குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்கள் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க? 2வது, இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பெற்றோர்களுக்கு அறிவுரை கொடுக்கணும் அப்படின்னா என்னென்ன அறிவுரை? முதல்ல பிஸ்கெட்டை நிப்பாட்டணும். அப்புறம் இந்த சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை சம்மந்தப்பட்ட எல்லா பொருளையும் நிப்பாட்டணும். ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸு. முதல்ல பிஸ்கெட்டில் என்ன இருக்குதுன்னு முதல்ல படிங்க. அந்த குழந்தைய உட்காந்து வச்சு மொதல் செஷனாக தான் பண்ணேன். என்ன பண்ணேன்னா, வாப்பா உட்காரு. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக கேட்குதுங்க. என்கிட்ட வர டீனேஜ் குழந்தை, என்கிட்ட வர 9 வயசுக்கு என்கிட்ட ஒரு செஷன் அட்டன் பண்ண அந்த ஒரு குழந்தை 1 வருஷம் சாக்லேட்டே சாப்பிடல. அந்தளவு கண்டென்ட்டாக இருந்திருக்காங்க குழந்தைங்க. கோவிடில் யார் ஜாஸ்தி மாஸ்க் போட்டாங்க? அத்தனை குழந்தைங்களும் அழகாக மாஸ்க் போடுதுங்க. குழந்தைங்களுக்கு கெடுதல்ங்கன்னா நம்மளோட உயிர் பற்றின, ஆரோக்கியம் பற்றின கான்ஷியஸ் குழந்தைங்களுக்கு அதிகம். ஆனால் ஸ்கூலில் நம்ம சொல்லித்தரதில்ல. ஸ்கூலில் 3ஆம் மொழியெல்லாம் சொல்லி தருவாங்களாம். ஆரோக்கியம் பற்றி சொல்லிக் கொடுங்கயா. விளையாடுறதுக்கு அந்த பீரியடை விளையாடுறதுக்கு ஒதுக்குங்க. எந்த குழந்தைக்கு கிரிக்கெட் பிடிக்குதோ விளையாட்டும், எந்த குழந்தைக்கு என்னென்ன பிடிக்குதோ விளையாட்டும். அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியத்தை சொல்லிக் கொடுங்க. மொழியை அப்புறமா கற்றுக்கலாம். அந்த குழந்தை ஆரோக்கியமாக வாழ்ந்தால் தானே மொழி முடியும். 10 மொழி கூட குழந்தை கற்றுக்கணும். 10 மொழி கற்றுக்கிற குழந்தை ஆரோக்கியமாக இருக்கான்னு யாராவது பார்த்தீங்களா? யாருமே பார்க்கறது. இஷ்டத்துக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் பண்ணுவோம். சிபிஎஸ்சி ஸ்கூல் இஷ்டத்துக்கு மொழி கற்றுக்க கொடுக்கல, விளையாட்டை கற்றுக் கொடுக்கணும். கிரவுண்டு இல்லாத இடத்துல ஸ்கூலுக்கு அனுமதி கொடுக்குறது. வேற என்ன அறிவுரை சொல்லுவீங்க? அறிவுரை அப்படிங்கும்போது முதல்ல பிஸ்கெட்டை நிப்பாட்டணும். பிஸ்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா மைதா, பெரும்பாலான பிஸ்கெட்டில். உடனே அந்த பிஸ்கெட்டில் இது இல்லைன்னு வந்துடுவாங்க. மைதா, ரீஃபைண்ட் ஆயில், வெள்ளை சர்க்கரை, இது 3மே குழந்தைங்களுக்கு அவ்வளோ கெடுதல். அப்புறம் நிறம் ஏற்றிய உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்த உணவுகள். ப்ரெட்லேயே இப்போ நிறைய ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்குறாங்க. முன்னெல்லாம் ப்ரெட்டில் பூஞ்சை காலம் பிடிச்சிரும் 3 நாளில். இப்போ 1 வாரம் ஆனாலும் ப்ரெட்டில் பூஞ்சை பிடிக்க மாட்டேன். கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக. பாக்டீரியாவுக்கு விஷம் இருக்கிறது நம்மளுக்கும் விஷம் தானே, அதை யாரும் பார்க்குறதில்ல. அது அப்புறம் வீட்டில் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறது நிப்பாட்டுங்க. குழந்தைங்களுக்கு அந்த பானம் இந்த பானம், இப்போ என்ன ஆரோக்கிய பானம் சொல்லிட்டு ஏபிசிங்கிறாங்க. அதில் ஒரே வெல்லம், அதில் ஒரே சர்க்கரை. ஸோ வெல்லம் சர்க்கரை எது கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ஏடிஹெச்டி போன்ற பிரச்சனைகள் வரும். அதனால் சர்க்கரையை ஒரு நாளைக்கு 6 ஸ்பூன் மேலே, எந்த சர்க்கரை வெள்ளை சர்க்கரை கூடவே கூடாது. வெல்லம்னா கூட 4 ஸ்பூனுக்கு மேலே போகக்கூடாது எந்த விதத்துலேயும், ஒட்டு மொத்தமாகவே. அப்படி ஜூஸ் குடித்தா கூட உப்பு போட்டு அந்த மாதிரி சர்க்கரை இல்லாமல் தான் கொடுக்கணும். அதுக்கு பதிலாக ஃபைபரோட பழமாக கொடுக்கலாம். அதுமாரி இனிப்பு சார்ந்த பழங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடாது. மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் எல்லாம் அக்கேஷ்னலாக கொடுக்கணும். டெய்லி பழத்தை வச்சு சாப்பிடு அப்படிங்கக்கூடாது. அப்புறம் உங்களுக்கான ப்ராப்பர் டயட் டயட்டிஷியனை கன்சல்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ஏன்னா ஒரு டீனேஜில் ஒரு குழந்தைக்கு கேலரி ஜாஸ்தி இருக்கும். 2500-3000 கேலரி தேவைப்படும். வளர்க்குறாங்க, வளரும்பொழுது அதிக உணவு தேவைப்படும். இஷ்டத்துக்கு நான் அரிசியை நிப்பாட்டுறேன், நான் அந்த டயட்டு போகிறேன், இந்த டயட்டு போகிறேன். இப்போ ஒரு ஃபேஷன் கீட்டோ, என் குழந்தைய கீட்டோவில் போடுறேன்னு கீட்டோவாக சமைச்சு கொடுக்குறது நாட் அட்வைசபிள். அந்த குழந்தைக்கு பர்சனலைஸ்டாக என்ன வேணும் அப்படின்னு. இந்த குழந்தை என்கிட்ட வந்தது. அப்புறம் அந்த குழந்தை உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் ட்ரெட்மில் வாங்கி போட்டாங்க. வாங்கி போட்டோன்னே அங்கே வீட்டை விட்டு வெளில நடக்க முடியல. ஏன்னா வெளிநாட்டில் இருந்தாங்க. சவுதி அரேபியா, துபாயோ என்னமோ, ரொம்ப நாள் ஆச்சு. அந்த இதை வந்தோன்னா டெய்லி அந்த பையன் என்ன பண்ணால், டிவி பார்க்குறப்பெல்லாம் ட்ரெட்மில் ஏற்றி விட்ருவாங்க. அந்த உடற்பயிற்சியும் ரொம்ப சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டான். எல்லா ஜங்கியும் விட்டுட்டான், எல்லா சர்க்கரையும் விட்டுட்டான், எல்லா பொரிச்சதையும் விட்டுட்டான்.
சாதம் அப்படிங்கிறப்பே கூட ப்ரௌன் ரைஸு குயின்வா அப்படி மாற்றினோம். ப்ரோட்டீன் நிறையா கொடுத்தேன். அவன் வந்து ஆல்மோஸ்ட் ஆனால் இட் டுக் 1 year. சும்மா சாதாரணமாக இல்லை, இது ஒரு டஃப் ஜேர்னி ஃபார் த சைல்டு. ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் ஓரளவுக்கு இழைச்சிட்டான். அதுக்கப்புறம் ஈஸியாக இழைக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடற்பயிற்சியில் கவனம் எடுத்து, ஆனால் பசங்க சீக்கிரம் இழைச்சிடுவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் என்னென்னா சின்ன வயசில் டயட்டெல்லாம் தேவையில்லை. எனக்கு அது ரொம்ப வருத்தமான ஒரு பேரண்ட்ஸ் வந்து ப்ரிகாஷனாக வந்து அந்த அளவுக்கு போகாமல் சர்க்கரை அந்த அளவுக்கு ஒரு உங்களுக்கு வந்து எப்படின்னா அண்டர் வெயிட்னா உடனே டாக்டர்கிட்ட போய் என் பையன் குண்டாக மருந்து கொடுங்கங்கிறீங்க. ஓவர் வெயிட்டே அந்தமாரி கவனமாக பாருங்கள். 1 கிலோ கூட போனாலும் கொண்டு வாங்க கீழே. குழந்தை புசு புசுன்னு இருக்கப்பே கொண்டு வர வேண்டாமா? குழந்தை புசு புசுன்னு இருக்கிறது வந்து நம்மளோட கல்ச்சர். நான் கொஞ்சம் குண்டாயிட்டேன்னா என் பையன் வந்து யூஎஸில் இருக்கான். அவன் வந்து கொஞ்சம் கூட தொப்பை இருக்காது அவனுக்கு. கேட்டேன், என்னடா அது தொப்பையே இல்லையடா உனக்கு அப்படின்னு கேட்டேன். அம்மா இங்கே தொப்பை வச்சுருக்காது சின்னு அப்படின்னா. ஏன்னா நான் டேட்டிங் கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாங்க. எப்போ டேட்டிங் போவாங்க அங்கெல்லாம் பசங்க? 14 வயசுலேயே ஆரம்பிச்சிடுவாங்க. 15 வயசில் டேட்டிங் கன்ஃபார்மாக போயே ஆகணும், இல்லாட்டி சந்தேகப்படுவாங்க வீட்லேயே. அப்போலேருந்து அவங்க ஆரோக்கியத்து மேலேயும் அழகு மேலேயும் ஒரு கவனம் எடுத்தே ஆகணும். அவங்க கவுன் போடணும், டான்ஸுக்கு போகணும், டான்ஸ் ஆடணும். அப்போ தொப்பியுமா இருக்கிற பசங்க பக்கத்தில் வர யோசிப்பாங்க. அங்கேயும் இருக்குது ஒபேசிட்டி. பட் இந்தியாவில் அதெல்லாம் எதுவுமே இல்லைனால எப்படி இருந்தாலும் ஓகே. இந்தியா தான் இன்றைக்கி ஒபேசிட்டியோட உலகத்தோட கேபிட்டல், டயபெட்டிக் கேபிட்டல். நம்ப மாட்டீங்க, நம்ம ஊரில் நம்ம ஈஸ்ட்டுக்கு வந்தால் யோகா பண்ணுறோம், மெடிடேஷன் பண்ணுறோம், நம்ம எல்லாம் மென்டல் ஹெல்த் இருக்கோங்கிறனால மென்டல் ஹெல்த் கேபிட்டலும் மென்டல் ஹெல்த் மோசமான கேபிட்டலும் இந்தியா தான். உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி மேம். மிக்க நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.